அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில முற்பகல் பிற்பகல் நேரங்களை மாணவர்கள் விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கிறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ நம்ம ஒரு விளையாட்டு விளையாடலாமா கண்ணா? இப்போ டீச்சர் கட்டத்துல என்ன எழுதிருக்கேன்? முற்பகலுக்குரிய நேரம் எப்போ, பிற்பகலுக்குரிய நேரம் எப்போன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்லுங்க பார்க்கலாம். இரவு 12 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் முற்பகல். சூப்பர், எல்லாரும் கிளாப் பண்ணிடலாம். நள்ளிரவு 12 மணியிலிருந்து நண்பகல் 12 வரைக்கும் என்னது? சூப்பர், என்னது? அழகா சொன்னீங்கடா கண்ணா. அடுத்து பிற்பகல் பத்தி யார் சொல்ல ரெடியா இருக்கா? நீங்க ரெடியா இருக்கீங்களா? ஓகே, சொல்லுங்க. மதியம் 12 மணில இருந்து இரவு 12 மணி வரைக்கும் பிற்பகல். சூப்பர், கிளாப் பண்ணிடலாம். நள்ளிரவு 12 மணி முதல் நண்பகல் 12 வரை முற்பகல். நண்பகல் 12 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை பிற்பகல். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? இப்ப முற்பகல் பிற்பகல் வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நீங்க முதல் குழு, நீங்க இரண்டாவது குழு, சரிங்களா? விளையாட்டு எப்படி விளையாடணும் மிஸ் சொல்லவா உங்களுக்கு? இந்த கட்டத்துல என்ன எழுதிருக்கு? இந்த கட்டத்துல என்ன எழுதிருக்கு? மிஸ் இந்த பாக்ஸ்ல ஒரு சில நிகழ்வுகளை நேரங்களோட எழுதி போட்டிருக்கேன், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். நீங்க வாசிச்சு முற்பகலா இருந்தா முற்பகலுடைய கட்டத்துல குதிக்கணும், பிற்பகலா இருந்தா பிற்பகலுக்குரிய கட்டத்துல குதிக்கணும். நீங்க துண்டுச்சீட்டை எடுத்து வாசிக்கும் போது யார் கண்டுபிடிக்கணும்? வெரி குட். அதே மாதிரி நீங்க எடுத்து வாசிக்கும் போது யார் கண்டுபிடிக்கணும்? சரியா? முற்பகலா பிற்பகலா அப்படின்றத சரியா கண்டுபிடிச்சு குதிச்சிடலாமா? எல்லாரும் ஒரு தடவை கிளாப் பண்ணிடலாமா? இப்ப இவங்க விளையாட போறாங்க, நீங்க கவனிங்க. ரெடியா? ஓகே. இப்போ குரூப்ல இருந்து யார் வரா? வாங்க, ஒரு சீட் எடுங்க பார்க்கலாம். இப்போ இந்த குழுல இருந்து யார் வரா? குதிக்கிறதுக்கு யார் ரெடியா இருக்காங்க? இப்ப ரெண்டு பேரும் கிளாப் பண்ணிடலாமா? வாசிங்க. மதிய உணவு 1 மணி. என்ன வந்திருக்கு சீட்டுல? மதிய உணவு 1 மணி. இப்ப நீங்க சொல்லுங்க. மதிய உணவு 1 மணி முற்பகல் வருமா பிற்பகல் வருமா கண்டுபிடிங்க. பிற்பகல். இப்ப எல்லாரும் சியாத் கிளாப் பண்ணிடலாமா? இப்ப சியாத் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டான்ல, ஸ்டார் கொடுத்துடலாமா? வெரி குட் சியாத். அடுத்து யார் வர போறா உங்க குழுவுல இருந்து? வாங்க, நீங்க ஒரு சீட் எடுங்க. இப்ப உங்க குழுவுல யார் கண்டுபிடிக்க போறா? வாங்க. உறங்குதல் இரவு 11 மணி. உறங்குதல் இரவு 11 மணி முற்பகலா பிற்பகலா? சூப்பர். ஹரி சரியா சொன்னானா? கிளாப் பண்ணிடலாம். ஹரிஸ் ஒரு ஸ்டார் கொடுத்துடலாமா? சூப்பர் ஹரிஸ், வெரி குட். உங்க கை கொடுங்க. சூப்பர், போடலாம். அடுத்து எந்த குழுல இருந்து வர போறீங்க? இந்த குழுல இருந்து வரீங்களா? வாங்க, ஒரு சீட் எடுங்க. இந்த குழுல யார் கண்டுபிடிக்க ரெடியா இருக்கீங்க? வாங்க வாங்க வாங்க. நடைபயிற்சி அதிகாலை 5 மணி. இப்ப இவங்க துண்டு சீட்ல என்ன எழுதி இருக்கு? நடைபயிற்சி அதிகாலை 5 மணி முற்பகலா பிற்பகலா? முற்பகல். வெரி குட். போய் குதிங்க. இப்ப இவங்க கரெக்டா குதிச்சாலா? உங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணிடலாமா? சூப்பரா சொன்னீங்க. உங்களுக்கு ஸ்டார் கொடுத்துடலாமா? சூப்பரா சொன்னீங்க, வெரி குட். இவங்க முற்பகல் பிற்பகல் நேரத்தை சரியா கண்டுபிடிச்சாங்களா? அன்றாட வாழ்வில் செய்யும் செயல்களுக்கான நேரங்களுக்கு ஏற்ப மாணவர்கள் முற்பகல் பிற்பகல் வட்டங்களில் நின்றது புரிதலான கற்றலாக அமைந்ததல்லவா? இவ்வாறு
4ஆம் வகுப்பு மாணவர்கள் செயல்பாட்டில் ஈடுபடும்போது 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அவர்களை உற்சாகப்படுத்தியது வகுப்பறை மேலாண்மையை ஏற்படுத்தும் விதமாய் இருந்தது. இருவகுப்பு மாணவர்களும் சேர்ந்து இந்த விளையாட்டினை எப்படி விளையாடுறாங்கன்னு பார்ப்போமா? இப்ப நம்ம 2 குழுவா இருந்து ஒரு விளையாட்டு விளையாடலாமா? ஓகே, இப்போ இந்த விளையாட்டு எப்படி விளையாடணும்னு மிஸ் சொல்லிரலாமா? சூப்பர். இப்போ இங்க என்ன எழுதி இருக்குன்ற சொல்லுங்க பார்க்கலாம். அருமையா சொன்னீங்க. இப்போ உங்களுக்கு முற்பகல், நண்பகல், பிற்பகல், நள்ளிரவு இதெல்லாம் கண்டுபிடிக்க தெரியும் தானே? சூப்பர். மிஸ் இங்க வட்டத்துல அழைப்பு மடல்களும் குறிப்புகளும் வச்சிருக்கேன். சரிங்களா? நீங்க ஒவ்வொரு குழுவா வர போறீங்க. இந்த வட்டத்துல இருக்கிற குறிப்பை எடுத்து அந்த குறிப்புல காலை 6 மணி இருந்தது அப்படின்னா நீங்க எங்க போய் நிப்பீங்க? நாடகம் மாலை 5 மணி அப்படி இருந்ததுன்னா எங்க போய் நிக்க போறீங்க? சரிங்களா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? முதல்ல எந்த குழு வர போறீங்க? வாங்க, ஒரு துண்டு சீட்டு எடுங்க பார்க்கலாம். புத்தக கண்காட்சி இரவு 7 மணி. புத்தக கண்காட்சி இரவு 7 மணி. புத்தக கண்காட்சி இரவு 7 மணி. முற்பகலா பிற்பகலா சனா? சூப்பர். கிளாப் பண்ணிடலாம். சூப்பர். வாங்க சனா, வாங்க. அருமை. அடுத்து இந்த குழுவுல இருந்து யார் வர போறா? வாங்க, நீங்க ஒரு சீட் எடுங்க பார்க்கலாம். வாசிங்க. பொருட்காட்சி இரவு 10 மணி. பொருட்காட்சி இரவு 10 மணி. பொருட்காட்சி இரவு 10 மணி. முற்பகல் வருமா பிற்பகல் வருமா? சூப்பர். போய் நில்லுங்க கரெக்டா. சூப்பர். கீர்த்தனா கிளாப் பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர். அழகா சொல்லிட்டீங்க. வாங்க வாங்க வாங்க. சூப்பர். இப்போ இந்த குழுவுல இருந்து யார் வர போறா? சாபிர் வாங்க. இங்க இருந்து ஒரு சீட் எடுங்க பார்க்கலாம். சூப்பர். வாசிங்க. தேநீர் குடித்தல் காலை 7 மணி. சாபிருக்கு என்ன வந்திருக்கு பாருங்க. தேநீர் குடித்தல். தேநீர் குடித்தல் காலை 7 மணி. எங்க வரும் சாபிர்? முற்பகல். அழகுடா கண்ணா, போங்க. தேநீர் குடித்தல் வந்துச்சுல, சாபிர் எங்க போய் நின்று இருக்காங்க? உணவகத்துல முற்பகல்ல போய் நின்று இருக்காங்க. சாபிர் நல்லா கிளாப் பண்ணிடலாம். சாபிர் வாங்க, கை கொடுங்க. சூப்பர். உங்களோட இடத்துல போய் உட்காருங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே முற்பகல் பிற்பகல் நேரங்கள் சரியா சொல்ல தெரியுது. எல்லாரும் கிளாப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு செயல் திட்டம் கொடுத்துடலாமா? செயல் திட்டம் செய்யும்போது எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்களா? சூப்பர் கண்ணா. நீங்க காலையில இருந்து இரவு வரைக்கும் என்னெல்லாம் செயல்பாடு செய்வீங்களோ அந்த செயல்பாடை எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு முற்பகல்ல எது செய்வோம், பிற்பகல்ல எது செய்வோம் அப்படின்றத அட்டவணைப்படுத்தி எழுதிட்டு வந்துடலாமா? சூப்பர். தேங்க்யூ. முதல் குழுவிலிருந்து ஒரு மாணவர் குறிப்பினையோ அல்லது அழைப்பு மடலில் உள்ள நேரத்தை படிக்கும் பொழுது அதற்கான இடத்தில் போய் நின்றது கவன ஈர்ப்பின மேம்படுத்தும் விதமாய் இருந்தது. இவ்வாறு அன்றாட வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகளை முற்பகல் பிற்பகல் நேரங்களோடு தொடர்புபடுத்தி மாணவர்களுக்கு விளையாட்டு முறையில் கற்றுக் கொடுக்கும்போது அது நிலைத்த கற்றலுக்கு வழிவகுக்கும் அல்லவா? நன்றி.